வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கனேடியன் யூடியூப் தளத்துடன் கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட செய்திகளினுடைய தொகுப்பை தமிழிலே இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். முதலாவது விடயம் பார்த்தோமாக இருந்தால், எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் நடைபெறவிருக்கின்ற அல்பர்டா மாகாண பிரிவினைக்கான வாக்கெடுப்பிலே பிரிவினைக்கு ஆதரவாக வாக்களிப்பவர்களை கனேடியர்கள் தங்களின் எதிரிகளாக கருதக்கூடாது என கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் பியர் பாலிப்ரே தெரிவித்திருக்கின்றார். அல்பர்டா மக்களிடையே உரையாற்றிய அவர், பிரிவினைவாத எண்ணங்களை சமாளிக்க ஒட்டாவாவின் புதிய கொள்கைகளும் முன்னுரிமைகளும் அவசியமே தவிர ஒரு புதிய நாடு அல்ல என்று வலியுறுத்தியிருந்தார். மேலும் அவர் தேசிய ஒற்றுமை மற்றும் கூட்டாட்சி சீர்திருத்தத்தின் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தார். இதனிடையே அல்பர்டா மாகாணத்தினுடைய பிரிவினை தொடர்பான அக்டோபர் மாத வாக்கெடுப்பிற்காக ஆயத்த பணிகளிலே எலெக்ஷன்ஸ் அல்பர்டா அமைப்பு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த பெரிய அளவிலான வாக்கெடுப்பு பணிகளை நிர்வகிப்பதற்காக பல்வேறு பதவிகளுக்கு புதிய ஊழியர்கள் பெருமளவிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான அரசியல் விவாதங்கள் சூடுபிடித்திருக்கின்ற நிலையிலே இதற்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளும் வேகமெடுத்திருக்கிறது. கனடாவின் 31வது கவர்னர் ஜெனரலாக முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முன்னாள் அதிகாரியுமான லூயிஸ் ஆர்பர் அதிகாரபூர்வமாக பதவியேற்றிருக்கின்றார். தேசிய ஒற்றுமை குறித்த விவாதங்கள், குறிப்பாக அல்பர்டாவிலே பிரிவினைவாத உணர்வுகள் அதிகரித்துள்ள ஒரு சவாலான காலகட்டத்திலே இந்த நியமனம் நிகழ்ந்திருக்கின்றது. தனது பதவியேற்பு உரையிலே கனடாவை ஒரு கிட்டத்தட்ட மிகச் சரியான நாடு என்று புகழ்ந்துரைத்த அவர், நாடு எதிர்கொள்ளுகிற சவால்களையும் ஒப்புக்கொண்டார். தற்போதைய அரசியல் பதட்டங்களுக்கு மத்தியிலே அரசின் தலைவருக்கான பிரதிநிதி என்கின்ற முறையிலே இவரது பொறுப்பு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. கனடிய அரசாங்கம் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் புதிய ஆன்லைன் தீங்கு மசோதாவை புதன்கிழமை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. ஆன்லைன் ஹார்ம்ஸ் பில் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த மசோதாவை பார்த்தமாக இருந்தால், ஆஸ்திரேலியாவிலே ஏற்கனவே கடந்த டிசம்பரில் இந்த தடை அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. மலேசியா, பிரேசில், பிரான்ஸ் போன்ற நாடுகளும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அல்லது பரிசீலித்து வருகிறது. கனடாவிலே மனிடோபா மாகாணம் இந்த தடையை முதலில் அறிவித்தது. ஒன்டாரியோ, அல்பர்டா போன்ற பிற மாகாணங்களும் இதை பரிசீலித்து வருகின்றன. சிறுவர்களின் மனநலம் மற்றும் உடல் நல பாதுகாப்பிற்கு இந்த தடை அவசியம் என்று அதன் ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த தடை தனியுரிமை பாதிப்புகளை, அதாவது பிரைவசி ரிஸ்கை அதிகரிக்கும் என்றும் ஆஸ்திரேலியாவிலே 61% சிறுவர்கள் தடையை எளிதாக தாண்டி பயன்படுத்துவதாகவும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் சட்டத்தின் கீழ் இணையவழி ஸ்ட்ரீமிங் தளங்கள் உள்ளூர் செய்திகள் மற்றும் குறிப்பிட்ட ஒளிபரப்பாளர்களுக்கு கட்டாயம் நிதியளிக்க வேண்டும் என்கின்ற விதியை ரத்து செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தலை மரபுரிமை அமைச்சர் மார்க் மில்லர் கனடிய வானொலி, தொலைக்காட்சி மற்றும் தொலைத்தொடர்பு ஆணையத்திற்கு வழங்குவார் என்று, அதாவது CRTCக்கு வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனடிய உள்ளடக்கங்களுக்கு இணையதளங்கள் எவ்வாறு பங்களிக்க வேண்டும் என்பதில் இது ஒரு முக்கிய கொள்கை மாற்றமாக கருதப்படுகிறது. உக்ரைன் போரிலே ரஷ்யாவுக்கு உதவியதாக கூறி ஸ்ட்ரைட் குரூப் மற்றும் அதன் கனேடிய உரிமையாளரான குர்மன் கவுடரோவ் ஆகியோருக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்திருக்கின்றது. இராணுவ வாகனங்களை உற்பத்தி செய்யும் இந்த நிறுவனத்தின் மீது ஐரோப்பா நடவடிக்கை எடுத்துள்ள போதிலும் கனடிய அரசாங்கம் இதுவரை எந்த தடையையும் விதிக்கவில்லை. இதற்கான காரணத்தையும் அரசு வெளிப்படையாக அறிவிக்காதது பல கேள்விகளை எழுப்பியிருப்பதாக விமர்சகர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். பள்ளிகள் தொடங்கும் நேரத்தை மாற்றுவதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 5 முதல் 6 மில்லியன் டாலர் வரை சேமிக்க முடியும் என நியூஃபவுண்ட்லேண்ட் மற்றும் லேப்ரடர் மாகாண போக்குவரத்து அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். போக்குவரத்து வளங்களை உகந்த முறையில் பயன்படுத்தி செலவுகளை குறைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் புதிய அட்டவணைகள் முன்மொழியப்பட்டு பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு வருகிறது. இறுதி முடிவுகள் விரைவில் எடுக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமான எரிபொருள் வெளியேற்றத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள கனேடிய விமான நிறுவனங்களுக்கு உதவும் நோக்கிலே கணிசமான தொகையை கடனாக பெறுகின்ற புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. எரிபொருள் செலவுகளை சமாளிக்கவும் சேவைகளை தடையின்றி தொடரவும் இந்த திட்டம் உதவும் என்று அரசு தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் இந்த கடன்களின் நிபந்தனைகளை சுட்டிக்காட்டி ஏர் கனடா ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது, தங்களுக்கு பலமான நிதி இருப்பு இருப்பதனால் எரிபொருள் விலை உயர்வை தங்களால் தன்னிச்சையாக சமாளிக்க முடியும் என்று அது தெரிவித்திருக்கின்றது. அதேபோல வெஸ்ட்ஜெட் நிறுவனம் இந்த திட்டத்திற்கு தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றது. டிரான்செட் மற்றும் போர்ட் ஏர்லைன்ஸ் அரசின் இந்த கடன் சலுகையை வரவேற்பதாகவும் இந்த திட்டத்தை பரிசீலிப்பதாகவும் கூறியுள்ளன. வட அமெரிக்க விமான நிறுவனங்களில் லாபம் சுமார் $3 பில்லியன் குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையிலே கனடாவின் உள்நாட்டு விமான நிறுவனங்கள் கட்டணங்களை 17% அதிகரித்திருக்கிறது. ஏர் கனடா மற்றும் வெஸ்ட்ஜெட் போன்ற நிறுவனங்கள் தங்களின் சில வழித்தடங்களை ரத்து செய்தும் விமானங்களின் எண்ணிக்கையை குறைத்தும் வருவது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கடந்த ஏப்ரல் 20 முதல் செப்டம்பர் 7 வரை விமான எரிபொருளுக்காக மத்திய கலால் வரியை நீக்குவதாக அரசு அறிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
GTA பகுதியிலே ப்ரொஜெக்ட் இகாரஸ் என்ற நடவடிக்கையின் கீழ் தேவையான உரிமமின்றி நூற்றுக்கணக்கான விமானங்களை இயக்கியதாக கூறி முன்னாள் விமான கேப்டன் ஒருவரை காவல்துறை விசாரித்து வருகிறது. அதிகாரப்பூர்வ அனுமதியின்றி இவ்வளவு பெரிய அளவிலே விமானங்களை அவர் எவ்வாறு இயக்கினார் என்பது குறித்து விரிவான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஒன்டேரியோ மாகாணம் பேரி பகுதியிலே இருக்கின்ற பெர்சி பூங்காவிலே மனித எலும்புகள் என சந்தேகிக்கப்படுகின்ற தடயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையிலே இது தொடர்பாக காவல்துறை தீவிர தடயவியல் ஆய்வுகளையும் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகிறது. மொன்றியல் பகுதியில் உள்ள குடியிருப்பிலே 44 வயதுடைய பெண் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டிருக்கின்றார். காயமடைந்த பெண் தப்பித்து பக்கத்து வீட்டிலே தஞ்சமடைந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் தற்போது அபாய கட்டத்தை தாண்டிவிட்டார். இந்த குற்றச்செயல் தொடர்பாக 57 வயதான நபர் ஒருவரை காவல்துறை கைது செய்திருக்கின்றது. இந்த சம்பவம் நடந்தபோது சந்தேக நபர் தன்னை ஒரு வீட்டிற்குள் பூட்டிக் கொண்டார். இதனையடுத்து காவல்துறையினர் பாதுகாப்பு வளையம் அமைத்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு மதிய வேளையிலே அவரை கைது செய்திருந்தார்கள். மொன்றியல் காவல்துறை மேற்கொண்ட அதிரடி சோதனையிலே போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்புடைய 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து ஏராளமான துப்பாக்கிகள், பணம், கொகைன் மற்றும் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலுக்கு ஆதரவாக வொர்க் வித் இஸ்ரேல் பேரணியிலே காவல்துறை 6 பேரை கைது செய்திருக்கின்றது. நகரத்தில் அதிகரித்து வருகின்ற யூத விரோத தாக்குதல்களுக்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் இதிலே கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேதான் அந்த பேரணியில் அமைதியை சீர்குலைத்ததாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதிலே சிலர் விடுவிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். கனடாவின் நியூ புருன்ஸ்விக் மாகாணம் செயின்ட் ஜோன் நகரிலே கடந்த ஜனவரி 2025 2 சிறுவர்கள் கொல்லப்பட்ட வழக்கிலே ரோமன் கமிஷனி 46 வயது இவர் மீதான ஜூரி விசாரணைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றது. ஜனவரி 29, 2025 அன்று காலை 7 மணிக்கு ஒரு குடியிருப்பிலே 17 வயது மற்றும் 10 வயதுடைய 2 சிறுவர்களின் உடல்களை காவல்துறை மீட்டது. அங்கு உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் இருந்த கமிஷனியும் மீட்கப்பட்டார். இது குடும்ப வன்முறை சம்பவம் என ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. கமிஷனி சிறுவர்களை கத்தியால் குத்தி கொன்றுவிட்டு ஆணி அடிக்கும் கருவி அதாவது நெயில்கண் மூலம் தனது உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றதாக அரசு தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. 14 ஜூரிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையிலே இந்த விசாரணை ஜூன் 26 வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை மதியம் கல்கரி நகரினுடைய முக்கிய சாலை ஒன்றில் ஏற்பட்ட விபத்தினால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. திங்கட்கிழமை மதியம் கல்கரி போட் ரயில் மற்றும் 26 ஸ்ட்ரீட் சவுத் வெஸ்ட் சந்திப்பிலே டம் ட்ரக் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ட்ரக் பக்கவாட்டில் கவிழ்ந்து சாலையில் மரக்கட்டைகள் சிதறி கிடந்ததால் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. இந்த விபத்திலே யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த திங்கட்கிழமை மதியம் 95th ஸ்ட்ரீட் மற்றும் ஜாஸ்பர் அவென்யூக்கு அருகிலே பெருமளவிலான போலீசார் குவிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது ஒரு நபர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அப்பகுதியில் இருக்கின்ற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் அறைக்குள் ஏற்பட்ட டிஸ்டர்பன்ஸ் குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் வந்தது. தொடர்ச்சியாக அந்த இடத்திலே போலீசார் குவிக்கப்பட்டார்கள். தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்துதான் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மேலதிகமான விவரங்கள் எதுவுமே வெளியிடப்படவில்லை. கனடாவின் அல்பர்டா மாகாணம் செக்ஸ்மித் பகுதியிலே இருக்கின்ற ஒரு பள்ளியிலே மாணவர்களுக்கு எதிராக துப்பாக்கிச் சூட்டு வன்முறையில் ஈடுபடப் போவதாக ஜூன் 4 அன்று அச்சுறுத்தல் ஒன்று விடுவிக்கப்பட்டது. இது குறித்து மவுண்டீஸுக்கு ஒரு புகார் வந்ததை அடுத்து மாணவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு 13 வயதான சிறுவன் ஒருவன் கைது செய்யப்பட்டார். அந்த சிறுவனின் வீட்டிலிருந்து ஒரு துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ள அந்த சிறுவன் கிராண்ட் பிரேரியில் இருக்கின்ற அல்பர்டா இளைஞர் நீதிமன்றத்திலே புதன்கிழமை ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றார். ஒன்டாரியோவின் கிச்னர் அர்கன்சன் ஸ்ட்ரீட் வெஸ்டிலே கடந்த மே 31 அன்று அதிகாலை 1:50 அளவிலே நேர்ந்த விபத்திலே ஒரு தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது. இதிலே 5 மனிதர்கள், 4 நாய்கள் மற்றும் 2 பூனைகளை டியூட் என்கின்ற ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் ஒன்று காப்பாற்றி இருக்கின்றது. அது தீ விபத்து ஏற்பட்டவுடன் உரிமையாளரான நான்சி எஸ்லினுடைய முடியை இழுத்து குறைத்து அவரை எழுப்பி இருக்கின்றது. ஜன்னல் வழியே முன்பக்க தாழ்வாரம் எரிவதை கண்ட நான்சி கணவரை எழுப்பி 911-ஐ அழைத்தார். சில நிமிடங்களில் தாழ்வாரம் முழுவதும் தீப்பற்றியது. புகை காரணமாக கீழ்த்தளவலி அடைபெற்றதால் ரூம்மேட் எச்சரிக்கை 11 வயது குழந்தை மற்றும் அவரது தாய் ஜன்னல் திரையை உடைத்து கூரை வழியாக தப்பினார்கள். போலீஸ் அதிகாரிகளின் உதவியுடன் நபர் ஒருவர் பத்திரமாக மீட்கப்பட்டார். ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பேரும் மீட்கப்பட்டிருந்தாலும் அந்த நேரத்திலே அந்த நாய் புத்திசாலித்தனமாக அந்த
செயற்பாட்டில் ஈடுபடவில்லை என்று சொன்னால் பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். இந்த விபத்திலே $4 லட்சம் மதிப்பிலான பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. 3 வாகனங்கள் மொத்தமாக அழிந்திருக்கின்றது. ரெட் கிராஸ் மற்றும் ஆன்லைன் நிதி உதவியுடன் தற்போது ஒரு ஹோட்டலிலே அந்த குடும்பத்தினர் தங்கியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை ஒரு கெட்ட கனவு என்று விவரித்த அந்த குடும்பத்தினர் தங்களை காப்பாற்றிய நாயின் செயலை நிகழ்ச்சியுடன் பகிர்ந்திருக்கிறார்கள். தாழ்வாரத்தில் தொடங்கிய இந்த தீ விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒட்டோவாவின் ஆர்லியன்ஸ் பகுதியில் இருக்கின்ற லேண்டே பாதுகாப்பு பூங்கா அருகே கடந்த புதன்கிழமை மாலை காட்டு நாய் அதாவது ஓநாய் ஒன்று 11 வயது சிறுவனை தாக்கி இருக்கின்றது. காயமடைந்த சிறுவன் ஈஸ்டர்ன் ஒன்டாரியோ குழந்தைகள் மருத்துவமனையிலே சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அப்பகுதியிலே காட்டு நாய்கள் மற்றும் ஓநாய்களின் நடமாட்டம் குறித்து ஏற்கனவே பல எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டிருப்பதாக நகர அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 2020ஆம் ஆண்டில் நடைபெற்ற கிரெடென்ஷியல் ஸ்டஃபிங் சைபர் தாக்குதல்களின் போது பாதிக்கப்பட்ட கனடியர்களின் CRA மை அக்கவுண்ட் அல்லது மை சர்வீஸ் கனடா அக்கவுண்ட் கணக்குகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக $8.7 மில்லியன் மதிப்பிலான வகுப்புவாத வழக்கிற்கு அதாவது கிளாஸ் ஆக்ஷன் செட்டில்மெண்ட்டுக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கின்றது. ஜூன் 15 மற்றும் ஆகஸ்ட் 30, 2020 ஆகிய தேதிகளுக்கு இடையிலே ஹேக்கர்கள் GCKey மற்றும் CRA உள்நுழைவு சேவைகள் மூலம் சுமார் 47,000க்கும் மேற்பட்ட கனடிய அரசாங்க கணக்குகளை முடக்கினார்கள். இதன் மூலம் சமூக காப்பீட்டு எண்கள், முகவரிகள், வங்கி விவரங்கள் போன்ற தனிப்பட்ட தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது. பல சந்தர்ப்பங்களில் ஹேக்கர்கள் இந்த தகவல்களை பயன்படுத்தி போலி CERB மற்றும் CESP நன்மைகளை பெற்றார்கள். மார்ச் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31, 2020 வரை கணக்குகள் பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். எனினும் ஜூன் 15 முதல் ஆகஸ்ட் 30 வரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே இழப்பீடு இப்போதைக்கு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 3 நிலைகளிலே இழப்பீடு வழங்கப்படுகிறது. கணக்கு அணுகப்பட்டதற்கு அதிகபட்சமாக $80 வழங்கப்படும். மோசடியான நன்மைகள் பெறப்பட்டிருந்தால் அதிகபட்சமாக $200 வழங்கப்படும். இழப்பீடு தொடர்பான ஆவணப்படுத்தப்பட்ட செலவுகளுக்கு அதிகபட்சமாக $5,000 இழப்பீடாக வழங்கப்படும். மொத்தமாக ஒரு நபருக்கு அதிகபட்சமாக $5,280 வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. KPMG நிர்வாகம் நடத்துகின்ற அதிகாரப்பூர்வ இணையதளமான bridgesettlementcanada.kpmg.ca என்கின்ற தளத்திலே உங்களுடைய தகுதியை சரிபார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 கோடை காலத்திலே கிளைம்ஸ் போர்ட்டலானது ஆன்லைனிலே திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. CRA அல்லது KPMG எந்த கட்டணத்தையும் தொடர்பாக கோராது இழப்பீடு வழங்குகிறோம் என்று வருகின்ற போலி குறுஞ்செய்திகள் மற்றும் மின்னஞ்சல்களை நம்ப வேண்டாம் என்றும் அதிகாரப்பூர்வ தளத்தை மட்டுமே பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.